என்ன மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு சரியில்லடா. உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுது? ஒரு மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. தெருமுக்கு மெடிக்கலுக்கு போ. அந்த அண்ணன்ட்ட போய் அண்ணே இந்த மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, தொண்டை மாதிரி கவ்வுதுன்னா 2 செட் மாத்திரை கொடுப்பாப்ல. அதை வாங்கி போடு, 20 ரூபா தான் செலவு. டாக்டர் போய் பாத்துறான்டா. எதுக்கு மாப்ள நீ டாக்டர் போய் பார்த்தா என்ன பண்ணுவாரு? டாக்டர் சிட்டு எழுதி கொடுப்பாரு. அந்த சிட்டையா ஒரே ஆள் 100 சிட்டையா பார்த்து வச்சிருக்கேன். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சொல்றத செய், உனக்கு சரியா இல்ல என்னன்னு கேளு. அப்படிலாம் தேவையே இல்ல. காய்ச்சல் அடிக்குதா இந்த மாத்திரையை போடு, இவனுக்கு சளி பிடிச்சிருக்கா இந்த மாத்திரையை போடு, இருமல் வருதா இந்த டானிக்க குடி, இந்த மாதிரி உனக்கு கவுதா இத போடு, தலைவலியா இத போடு. இதெல்லாம் எப்பறா உனக்கு தெரியும்? அவன்கிட்ட மாத்திரை வாங்கி போடுறேன்ல. ஆனா காய்ச்சல் தலைவலி இதுன்னு அப்படின்னா இது மாத்திரை கொடுப்பாப்புல. காம்பினேஷன்ஸ் தானே பாக்குறதுன்னு முடிவாயிருக்கு. எதுக்கு மெடிக்கல் ஷாப்? டாக்டரே போய் பாத்துற வேண்டியதானே. அது டாக்டருக்கு போகணும், டோக்கனை போடணும். 6 மணிக்கு போனாலே 40 டோக்கனுங்கிறாங்க. அப்ப டாக்டர் பார்க்கணும், அவர் எழுதி கொடுத்தது வாங்கணும். வா ஏய், டாக்டர்கிட்ட போனாதான்டா உன் உடம்புல என்னென்ன லெவல்லாம் அதிகமா இருக்கு, எதெல்லாம் கம்மியா இருக்கு, உன் உடம்பு எப்படி இருக்கு, இவன் உடம்பு எப்படி இருக்கு, 2 பேருக்கு மாறும் தெரியுமா? ஒவ்வொருத்தனோட பிளட் லெவல்ல இருந்து டாப் டு டோ எல்லாமே மாறும்டா. அவங்களுக்கு எந்தெந்த மாத்திரை கொடுக்குமோ அதை தான் கொடுக்கணும். அது டாக்டருக்கு தான் தெரியும், பார்மசிஸ்டுக்கு தெரியாது. பாரு, கண்ட மேனிக்க போய் செட்டுன்னு வாங்கி போட்டு செட் பண்ணிடுவாங்க. பாத்துக்க, ஒண்ணும் ஆகாது. இப்படி இதை வந்தாலும் அதுக்கு என்ன மாத்திரை போடணும்னு கேட்டு வச்சுட்டு நான் அந்த மாத்திரை வாங்கி போட்டா சரியா போயிடும்.